ஹலோ கைஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற விஷயம் ரொம்ப முக்கியமானது. நம்மளாம் எத்தனை பேர் காலையில் எழுந்த உடனே இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்துட்டு ஐயோ அவங்க எவ்வளோ பெரிய இடத்துக்கு போயிட்டாங்க, நம்ம இன்னும் இங்கேயே இருக்கோன்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம எல்லோரும் இப்போது ஒரு பெரிய எலி பந்தயத்தில் இருக்கோம். அடுத்தவன் என்ன செய்கிறான், அவன் என்ன கார் வாங்குகிறான், அவங்க எப்படி சக்ஸஸ் ஆகுறாங்கன்னு அவங்களே வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம எப்போ வாழ போகிறோம்? இதை சொல்லும்போது எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எனக்கு நடந்த விஷயம் இது. என் ஃப்ரெண்டு ஒருத்தங்க ஒரு சின்ன டெக் பிஸ்னஸ் ஆரம்பித்தாங்க. முதல்ல அவங்களுக்கு ரொம்ப கம்மியான வியூஸ் தான் வந்துச்சு. ஆனால் அவங்க கண்டென்ட் போடுறத நிறுத்தவே இல்லை. நான் என்ன பண்ணிகிட்டு இருந்தேன் தெரியுமா? அவங்க வீடியோஸ் பார்த்துட்டு நம்ம ஏன் இன்னும் இவ்வளோ பின்னாடி இருக்கோம், அவங்க எப்படி இவ்வளோ சீக்கிரம் வளர்ந்துட்டாங்கன்னு அவங்க கூட என்னை கம்பேர் பண்ண ஆரம்பித்தேன். ஒரு கட்டத்தில் அவங்கக்கிட்ட பேசுகிறதே நிறுத்திட்டேன். ஏன்னா எனக்குள்ளே ஒரு தாழ்வு மனப்பான்மை வந்துடுச்சு. ஆனால் ஒரு நாள் அவங்க எனக்கு கால் பண்ணி, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க, உன்னோட ஸ்டைல் நல்லா இருக்கே, ஏன் நீ அதே இன்னும் பெட்டராக பண்ணக்கூடாதுன்னு கேட்டாங்க. அன்றைக்கி தான் எனக்கு புரிஞ்சுது, அவங்க மேலே போயிட்டு இருக்காங்க, நான் அவங்கள பார்த்து வருத்தப்பட்டு அதே இடத்துல நின்றுட்டு இருக்கேன்னு. அந்த நிமிஷம் நான் என் கம்பேரிஷனை தூக்கி போட்டேன். கூட நம்மளை கம்பேர் பண்ணுறோம், ஏன்னா நம்ம அவங்களோட அவுட்புட்டை பார்க்குறோம். ஆனால் அவங்க பட்ட கஷ்டத்தை, அவங்க தூங்காமல் வேலை செஞ்ச அந்த ராத்திரிகளை, அவங்க கடந்து வந்த தோல்விகளை நம்ம பார்க்குறதே இல்லை. ஒரு மீன்கிட்ட போய் ஏன் நீ மரத்தில் ஏற மாட்டேங்கிறன்னு கேட்டால் அது எப்படி நியாயமோ, அதே மாதிரி தான் மற்றவங்களோட திறமையும் நம்மளோட திறமையும் கம்பேர் பண்ணுறது. நம்ம ஏன் மற்றவங்கள காம்படிட்டராக பார்க்குறோம், ஏன் அவங்கள கொலாபரேட்டராக பார்க்கக்கூடாது? அவங்க ஒரு விஷயம் கற்றுக்கிட்டு ஜெயிச்சிருக்காங்கன்னா அவங்க கூட சேர்ந்து நம்ம ஏன் வளரக்கூடாது? தனித்தனியாக ஓடி ஜெயிக்கிறது கஷ்டம், ஆனால் எல்லோரும் சேர்ந்து ஓடுனா அதுதான் உண்மையான வளர்ச்சி. ஸோ இன்றைக்கி நான் கொடுக்குற சேலஞ்ச் என்ன தெரியுமா? எல்லாரையும் கம்பேர் பண்ணாதீங்க. மற்றவங்க வளர்ச்சியை பார்த்து இன்ஸ்பிரேஷனாக எடுத்துக்கோங்க, பொறாமப்படாதீங்க. உங்களுக்கான ஒரு குழுவை உருவாக்குங்க. உங்களுக்கு பிடிச்ச துறையில் இருக்க 4 பேரை கூட சேர்த்துக்கோங்க. அவங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கற்றுக்கோங்க, உங்களுக்கு தெரிஞ்சதை அவங்களுக்கு கற்றுக் கொடுங்க. ஒன்றா சேர்ந்து முன்னேறுவோம். நீங்கள் தனியாலாம் ஜெயிச்சு என்ன பண்ண போகிறீங்க? கூட ஒரு 10 பேரை கூட்டிகிட்டு போய் பாருங்கள், அதில் இருக்க சுகமே தனி தான். வாழ்க்கைங்கிறது ஓட்டப்பந்தயம் இல்லை, இது ஒரு கூட்டு பயணம். நான் இங்கே இந்த கண்டென்ட் மூலமாக உங்களுக்கு சொல்ல வர்றது என்ன தெரியுமா? நம்ம எல்லோரும் ஒரு டீமாக மாறலாம். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் ஷேர் பண்ணுறேன், உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எல்லோரும் என்னோடய டீம் தான். வாங்க எல்லோரும் ஒன்றா சேர்ந்து அடுத்த லெவலுக்கு போவோம். யார் யாரெல்லாம் இந்த பயணத்தில் என்னைய தயாராக இருக்கீங்க கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம எல்லோரும் சேர்ந்து கனெக்ட் பண்ணுவோம். லவ் யூ ஆல்.